நான் ஏன் கொக்கேன் வந்து மேபி ஆல் ஆஃப் தெம் ஆர் யூசிங் இட்னு சொன்னேன்னா, நல்ல நல்ல பார்ட்டில இது வரைக்கும் ஒழுங்கா நடத்தப்பட்ட பார்ட்டிஸ்ல கூட அந்த வெள்ளி தாம்பாளத்துல கோலம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பனா அது எவ்வளோ பொது நீங்க விஷயம் ஆயிடுச்சுன்னு தோணி போச்சு. நல்லா நடக்கிற பார்ட்டின்னு எதை குறிப்பிடுறீங்க? ஒரு ஒழுங்கான ஒரு தேர் ஆர் பார்ட்டிஸ் விச் செலிப்ரேட் ஒரு மூவியோட சக்சஸ், எல்லாம் சாப்பாடு போட்டு ஒரு மியூசிக் கான்சர்ட்டோட முடிச்சு வீட்டுக்கு அனுப்புற பார்ட்டிஸ் எல்லாம் இருந்திருக்கு ஏர்லியர் டைம்ல. இப்ப கோலிவுட்னு எடுத்தீங்கனாலே அந்த காலத்துல சினிமானாலே கெட்ட பழக்கங்கள் இருக்கும் தானே, அந்த ஃபீல்டே அப்படிதான். பட் இன் தோஸ் டேஸ் இட் யூஸ் டு பி ஜஸ்ட் ஆல்கஹால், மோஸ்ட்லி ஆல்கஹால், பொம்பளை பொறுக்கித்தானே, இந்த ரெண்டு விஷயம் தான் இருக்கும் அவங்கள்ட்ட. இந்த ட்ரக்ஸ்ன்றது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாம்பேல இருந்து வர நமக்கு கௌரவ கதாபாத்திரம் எல்லாம் பண்ணிட்டு போறாங்க இல்லையா, அவங்க கொண்டு வர விஷயம் அதெல்லாம் சகஜம்ப்பா, கால பல் தேய்க்கிற மாதிரி அங்க இது, நீங்க என்ன லூசர்ஸ் அப்படின்னு நம்ம பசங்கள்கிட்ட சொல்லி யாருமே பப்பால் இந்த விஷயத்துல. ஓகே, they didn't do it to 2-year-old 3-year-old children. இவங்களுக்கு எல்லாம் நல்ல வயசு ஆயிருந்துச்சு. சோ அந்த ஒரு இன்செக்யூரிட்டில இவங்க எல்லாம் there are different entry points. This was one entry point that இந்த ஐட்டம் நம்பர் பண்ண வர கேர்ள்ஸோ, இந்த ஒயிட் ஸ்கின்ட் கேர்ள்ஸ் வந்து இந்த இதெல்லாம் பண்ணிட்டு போறாங்க இல்லையா, எந்த பெருசா பப்ளிசிட்டியும் தேடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வேலை பண்ண வந்தாங்கன்னா அவங்க 10 வேலை பண்ணிட்டு 10 இன்கமோட தான் திருப்பி போவாங்க. அவங்க வெறும் நடிப்பு அப்படின்றதுக்காக மட்டும் வரதில்ல. இல்ல, நடிப்புங்கிறதுக்காக மட்டும் வரதில்ல. முக்காவாசி பேரும் வந்து இங்க சென்னையில நடந்த வாட் ஹேப்பன்ஸ் இன் வேகஸ் ஸ்டேஸ் இன் வேகஸ் மாதிரி, சென்னையில அவங்க யாரோட படுத்தாலுமே, ஏதாவது மியூல் ஒர்க் பண்ணினாலுமே, யாருக்காக ட்ரக்ஸ் கேரி பண்ணினாலுமே, இல்ல மணி லாண்டரிங் பண்ணினாலுமே, அவங்க திருப்பி பாலிவுட் போயிட்டு யார் நோபடி டாக்ஸ் அபவுட் இட். பாம்பே போயிட்டாங்கன்னா நோபடி டாக்ஸ் அபவுட் இட். ஓகே ஓகே.